தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அண்மை செய்தி. டாஸ்மாக் முறைகேடுகள் மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரிக்க வேண்டும் என்று தவேக தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். டாஸ்மாக் முறைகேட்டு புகார்களை நியாயமாக விசாரிக்க வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். ஆயிரம் கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டி இந்த முறைகேட்டு புகாரில் நியாயமாக விசாரிக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுபான கொள்முதல் மூலம் தனியார் நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் திட்டமிட்டு செலவுகளை அதிகப்படுத்தியும் விற்பனை புள்ளி விவரங்களை உயர்த்தியும் முறைகேடு நடந்திருப்பதாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடத்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்திருந்தது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடி நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள் நபர்களுக்கு பல தொடர்புடைய இடங்களில் கடந்த 6ஆம் தேதி 6/3/2025 அன்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அச்சோதனையில் முடிவாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் கணக்கில் வராத பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் பணியாளர்களை பணியமர்த்துதல், இடம் மாற்றம் செய்தல், வாகனங்கள் டெண்டர் ஒதுக்கீடு, உரிமம் வழங்கும் டெண்டர் ஒதுக்கீடு, கடைகளில் விற்பனையாகும் ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் பெறப்பட்ட ரூபாய் 10 முதல் 30 வரையிலான கூடுதல் தொகை, டிஸ்டிலர் மற்றும் பாட்டில்கள் கம்பெனிகள் மூலம் நடத்த முறைகேடுகளை பற்றி பெரிய பட்டியலே அந்த அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முறைகேடு பற்றி விளக்கும் போது நன்கு திட்டமிடப்பட்ட கணக்கில் வராத பணம் ஈட்டுதல் மற்றும் சட்டத்திற்கு புறமான பணம் பெறுதல், டிஸ்டிலரி கம்பெனிகளுக்கு மாட்டில் கம்பெனிகளுக்கு இடையில் பெரும் மிகப்பெரிய கூட்டு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த கை தேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேட்டு நடந்துள்ளதாக அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது எனவும் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெற்றி விளம்பரமாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது என்று தன்னுடைய கண்டனத்தை இந்த அறிக்கையில பதிவிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை வழங்குதல் பெருமையாக பேசற்ற இதே அரசுதான் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையும் செய்கிறது. அதே மதுவை வைத்துதான் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இவ்வகையிலும் இது போன்ற முறைகேடுகளை ஏற்கனவே இயலாது என பொதுமக்களே கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கி இருக்கின்றனர் என்று தன்னுடைய கண்டன அறிக்கை இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இறுதியாக இந்த வேளையில் இன்னொன்றையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் தான் 200 தொகுதிகளை வெல்வோம் என்ற இருமாப்பு சூளுரையின் பின்னணியாக இருக்கும் போல. ஆனால் எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இனி இந்த வெற்றி விளம்பரமாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் செல்லாது. இவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயமாக ஒதுக்கி தள்ளுவார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஜெரி, இந்த டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பா வேறு என்னென்ன விஷயங்களை விஜய் பதிவு செஞ்சிருக்காரு, அது குறித்தான விவரங்கள்? டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக நியாயமான முறையில் விசாரிக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.